الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون آمنت بالله صدق الله مولانا العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب لا حول ولا قوة إلا بالله العلي العظيم கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உலமா பெருமக்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, முகத்தமீன்களே, முன்ஷிதீன்களே, இஹ்வான்களே, அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்பான ரஜப் மாதத்தில் இந்த ரஜப் மாதத்தினுடைய இறுதி பகுதியை நாம் அடைந்த நிலைமையில் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்தில் சுவர்க்கம் என்று ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் எதை சுட்டிக்காட்டினார்களோ அத்தகைய சுவர்க்கத்து பூஞ்சோலையில் ஜிக்ரினுடைய ஹல்காவில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் சுவர்க்கம் என்று சொல்வதாக இருந்தால் இரண்டை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டினாங்க. ஒன்று, மாபைன கபரி வ மிம்பரி ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவு கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், என்னுடைய அடக்கஸ்தலமாகிய கபர் ஷரீஃபுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் சுவர்க்கம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், மதீனா நகரிலே அது இருக்கின்றது. அதே மாதிரி உலகத்தில் சுவர்க்கத்து பூஞ்சோலை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள் என்று சொன்னால், இதா மரர்தும் பிரியாதில் ஜன்னah ஃபர்தஉ ஃபீஹா, உலகத்திலே எங்கேயாவது நீங்கள் சுவர்க்கத்து பூஞ்சோலையை கண்டால், அதற்கு அருகாமையால் நடந்து சென்றால், ஃபர்தஉ ஃபீஹா, அந்த சுவர்க்கத்து பூஞ்சோலையில் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள், அதிலே கலந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் திருப்பி கேட்கின்றார்கள், உலகத்தில் பூஞ்சோலை சுவர்க்கத்து பூஞ்சோலை இருக்கின்றதா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது, உலகத்தில் இருக்கக்கூடிய சுவர்க்கத்து பூஞ்சோலை தான் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஜிக்ரினுடைய சபைகள் எங்கெல்லாம் நடக்குமோ அந்த ஜிக்ரினுடைய சபைகள், ஹல்காக்கள். இது சுவர்க்கத்து பூஞ்சோலை. இதை எங்கேயாவது ஜிக்ருடைய சபை இருக்கின்றது என்று நீங்கள் கேள்விப்பட்டால் அதை நீங்க மிஸ் பண்ணிராதீங்க, தவற விட்டுறாதீங்க. ஃபர்தஉ ஃபீஹா, அதில் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள், அதில் கலந்து அதனுடைய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு ஹதீஸ், ஜிக்ருடைய சபை உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மலக்குகள் பூமிக்கு இறங்கி அவர்களுடைய நோக்கம் பூமியில எங்கேயாவது ஜிக்ரினுடைய சபைகள், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்ற சபைகள் எங்கேயாவது நடக்கின்றதா என்று தேடி திரிவார்கள். வானத்தில் இறங்கிய பல்லாயிரக்கணக்கான மலக்குகள் நாலா திசைக்கும் பிரிந்து செல்வார்கள், எங்கேயாவது ஜிக்ருடைய சபை இருக்கின்றதா என்று பார்ப்பதற்கு. எங்கேயாவது ஒரு ஜிக்ருடைய சபையை கண்டுவிட்டால் கண்ட மலக்குகள் நாலா திசைக்கும் பிரிந்து சென்ற மற்ற மலக்குகளை, இங்கே வாருங்கள், இந்த இடத்தில் ஜிக்ருடைய சபை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி ஏனைய மலக்குகளை எல்லாம் அந்த சபைக்கு அழைப்பார்கள். அந்த எல்லா மலக்குகளும், பல்லாயிரக்கணக்கான மலக்குகளும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஜிக்ரினுடைய சபை எங்கு இருக்கின்றதோ அந்த சபையில் ஜிக்ர் செய்கின்ற மனிதர்களோடு அந்த மலக்குகளும் இரண்டர கலந்து அவர்களும் ஜிக்ரில் ஈடுபடுவார்கள்.
ஜிக்ர் முடிந்து ஜிக்ரினுடைய சபை கலைந்து அந்த மலக்குகள் அல்லாஹ்வுடைய திருச்சமூகம் செல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு தெரியும் இவர்கள் எங்கிருந்து வருகின்றார்கள் என்று. என்றாலும் ஜிக்ரினுடைய சபையின் மகத்துவத்தை இந்த உம்மத்துக்கு படித்து கொடுப்பதற்காக, உணர்த்துவதற்காக அல்லாஹ் அந்த மலக்குகளிடத்தில் கேட்பானாம், எங்கிருந்து வருகின்றீர்கள்? இறைவா, உன்னை ஜிக்ர் செய்யக்கூடிய நன்மக்களுடைய சபையில் இருந்து வருகின்றோம். என்னை என்னுடைய அடியார்கள் ஜிக்ர் செய்கின்றார்களா? அப்படி என்றால் அவர்கள் என்னை கண்டிருக்கின்றார்களா? இல்லை ரப்பு, உன்னை காணாமலேயே உன்னை ஜிக்ர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஜிக்ரினுடைய சபையில் இருக்கின்றவர்களுடைய வேண்டுதல் என்ன, அவர்களுடைய ஆசை அவா என்ன என்று கேட்பானாம் அல்லாஹ் அந்த மலக்குகளிடத்தில். அவர்களுடைய நோக்கம் எல்லாம் உலக நோக்கம் இல்லை, சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அந்த ஜிக்ரினுடைய சபையில் கலந்திருக்கின்றார்கள். சுவர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கின்றார்களா? இல்லை. பார்க்காமலேயே இவ்வளவு ஜிக்ர் செய்யக்கூடிய அவர்கள் அந்த சுவர்க்கத்தை கண்டுவிட்டால் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஜிக்ரிலேயே கழித்து விடுவார்கள். அவர்கள் என்னிடத்தில் எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றார்கள்? நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். அவர்கள் நரகத்தை கண்டிருக்கின்றார்களா? இல்லை, காணவில்லை. காணாமலேயே இவ்வளவெல்லாம் ஜிக்ர் செய்யக்கூடிய அந்த மனிதர்கள் ஜிக்ரை, நரகத்தை கண்டுவிட்டால் அந்த நரகத்தினுடைய அகோர தண்டனைகளை பயந்து சதாவும் தன்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் ஜிக்ராகவே ஆக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே மலக்குகளை சாட்சியாளர்களாக வைத்து உஷ்ஹிதுக்கும் பிஅன்னி கத் கஃபர்து லகும், மலக்குகளே உங்களை நான் சாட்சியாளர்களாக வைத்து அந்த ஜிக்ரினுடைய சபையில் எத்தனை பேர் பங்கேற்றார்களோ அத்தனை பேர்களுடைய பாவங்களையும் பொறுப்பதோடு அவர்கள் ஆசை வைக்கின்ற சொர்க்கத்தை அவர்களுக்கு நான் கொடுத்து அவர்கள் பயப்படுகின்ற, விமோச்சனம் தேடுகின்ற நரகத்தை விட்டும் அவர்களை நான் அபயமளித்து விடுவேன், பாதுகாப்பளித்து விடுவேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாளர்கள் என்று சொல்லி அந்த மலக்குகளையே அல்லாஹ் சாட்சியாக வைத்து ஜிக்ரினுடைய சபையில் கலந்து கொள்கின்றவர்களை அல்லாஹ் மன்னித்து, பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்து நரக விமோச்சனத்தை கொடுக்கின்றான். இந்த நேரத்திலேயும் மலக்குகளில் சிலர் கேட்பார்களாம், இறைவா, அந்த ஜிக்ரினுடைய சபைக்கு உண்மைக்குண்மையாக ஜிக்ர் செய்ய வேண்டும், உன்னுடைய ஜிக்ரில் திளைத்து விட வேண்டும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்த நன்மக்கள் இருப்பார்கள். அவர்களை நீ மன்னித்து சுவர்க்கத்தை கொடுத்து நரகத்தை விட்டும் அவர்களை அபயமளிப்பது நியாயம். ஆனால் சிலர் அந்த சபைக்கு உலக நோக்கத்துக்காக வேண்டியும் வந்திருப்பார்களே, உன்னை ஜிக்ர் செய்ய வேண்டும் என்றது இஹ்லாஸான நோக்கம் இல்லாமல் வேறு வேறு நோக்கத்தோடு வந்திருப்பார்கள். எனக்கு அழைப்பு தந்தும் அந்த மஜ்லிஸுக்கு போகாவிட்டால் சரியில்லையே, அல்லது இந்த மஜ்லிஸுக்கு போனால்தான் இப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் மேனை நான் சந்தித்துக் கொள்ளலாம், அவரோடு ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணிக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடும் சிலர் அந்த சபைக்கு வந்திருப்பார்களே. அப்ப அவர்களுடைய நோக்கம் பிழைதானே, ஜிக்ருக்காக வேண்டி அவர்கள் வரவில்லையே. அவர்களை நீ மன்னிப்பதும், அவர்களுக்கு நரக விமோச்சனம் கொடுப்பதும், அவர்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடுப்பதும் எப்படி நியாயமாகும் ரப்பு என்று அல்லாஹ்விடத்திலே மலக்குகள் கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ் அந்த மலக்குகளை பார்த்து சொல்லுகின்ற பதிலை பாருங்கள். ஆழமான ஒரு பதில், சிந்திக்க வேண்டிய ஒரு பதில், பாக்கியம் நிறைந்த ஒரு பதில். லா யஷ்கா பிஹிம் ஜலிசுஹும் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரவாஹுல் புகாரி, புகாரி ஷரீஃபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். லா யஷ்கா பிஹிம் ஜலிசுஹும், ஜிக்ருடைய சபையில் நல்லவர்கள் வந்து ஜிக்ர் செய்யும் பொழுது வேறு நோக்கத்தோடு அந்த சபையில் வந்து கலந்து கொண்டாலும் கூட அந்த ஜிக்ருடைய சபையில் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் வேறு நோக்கத்துக்காக வேண்டி வந்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் மூதேவித்தனத்தை அடைந்து விட மாட்டார்கள். அவர்களும் சாயிதுகள், அவர்களும் சொர்க்கவாதிகள். எப்படி பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குமோ, தமிழ்ல சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். பூக்குத்தான் மனம் இருக்கின்றது, அந்த பூவில் இருக்கக்கூடிய நாருக்கு மனம் இல்லை. நாரை தனியாக எடுத்து பார்த்தால் அதிலே மனம் இருக்க மாட்டாது, வாசம் இருக்க மாட்டாது. ஆனால் பூவோடு இணைந்து விட்டதற்காக வேண்டி அதற்கு வாசம் வருகின்றது. இதே மாதிரி ஜிக்ருடைய சபையில் கலந்து கொண்டவர்கள்
வேறு நோக்கத்துக்காக வேண்டி வந்தாலும் அந்த ஜிக்ருடைய சபையில் அவர்கள் சமூகம் அளித்ததற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கும் சொர்க்கத்தினுடைய பாக்கியத்தை கொடுக்கின்றான், அவர்களுக்கும் நரக விமோசனத்தை கொடுக்கின்றான், அவர்களுக்கும் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றான் என்று சொன்னால் ஜிக்ருடைய சபை எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்ற சபை. எனவே சீதேவி தனம் என்று சொல்லக்கூடிய சஆதத்து தாரைன் ஈருலக பாக்கியம், ஈருலக சீதேவித்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் ஜிக்ருடைய சபையில் பாக்கியம் கிடைக்கும். ஜிக்ருடைய சபைக்கு சமூகம் அளிக்கக்கூடிய பாக்கியம் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கிடைக்கும். தரீக்கத், நாம் எல்லோரும் ஷாதுலியா தரீக்காவை சேர்ந்தவர்கள். ஒவ்வொரு தரீக்கத்தினுடைய நோக்கமும் என்ன? தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அகம்பாவங்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய தற்பெருமை, பெருமை, நயவஞ்சகம், பொய், பொறாமை, எதுவெல்லாம் உள்ளத்தை அசுத்தமாக்குமோ அப்படிப்பட்டவைகளை விட்டு மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடியதுதான் தரீக்காக்கள். எனவே அந்த தரீக்கத்தினுடைய நோக்கம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்றவர்கள். குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. நஃப்ஸை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த நஃப்ஸ் ஒரு மனிதனை தீயதின் பக்கம் ஏவக்கூடிய ஆக மோசமான ஒன்றுதான் நஃப்ஸ். அந்த நஃப்ஸை யார் பக்குவப்படுத்தினார்களோ, தூய்மைப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள், வெற்றி பெற்றவர்கள். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. இந்த நஃப்ஸை அசுத்தமாக்கியவர்கள், அழுக்கடைய செய்தவர்கள், அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்று குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பறைசாட்டிக் கொண்டிருக்கின்றான். அப்ப இந்த நஃப்ஸை பக்குவப்படுத்தக்கூடிய, நஃப்ஸை தூய்மைப்படுத்தக்கூடிய ஆயுதம் எது என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, லிகுல்லி ஷைஇன் ஸகாலா வ ஸகாலத்துல் கல்பி ஸிக்ருல்லாஹ் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். உலகத்தை அல்லாஹ் படைத்த ரப்பு உலகத்தில் ஒவ்வொன்றையும் தூய்மைப்படுத்தக்கூடிய, மொட்டையானவைகளை கூர்மைப்படுத்தக்கூடிய, அழுக்கடைந்தவைகளை, அசுத்தங்களை நீக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவை அல்லாஹ் உலகத்தில் படைத்து வைத்திருக்கின்றான். எங்கட பொடி அசுத்தமாகிவிட்டால் சோப் போட்டு நாம கழுவுகின்றோம், வாஷ் பண்ணுகின்றோம், குளிக்கின்றோம், உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்குகின்றது. உடுக்கக்கூடிய உடுமானங்கள், டிரஸ்கள் அழுக்கடைந்து விட்டால் அதை சுத்தப்படுத்துவதற்கு சோப்புகள், வாஷிங் பவுடர்கள், டைல்ஸ்கள், தராதோக்கள், கிளாஸுகள் என்று சொல்லி ஒவ்வொன்றும் அழுக்கடைந்து விட்டால் அதை தூய்மைப்படுத்துவதற்கு, அதனுடைய அழுக்குகளை அகற்றுவதற்கு அல்லாஹ் ஒவ்வொரு கெமிக்கல்களை உலகத்தில் படைச்சிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் உலகத்தில் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் வைத்துதான் இருக்கின்றான். அப்ப உள்ளம் என்பது உடம்புக்குள்ளால் மறைந்திருக்கக்கூடியது. இந்த உள்ளம் தூய்மை அடைந்தால்தான் ஒரு மனிதனுடைய தொழுகையாக இருக்கும், பிடிக்கக்கூடிய நோன்பு நோன்பாக இருக்கும், செய்கின்ற எந்த ஒரு இபாதத்தும் வணக்க வழிபாடும் உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த அமல்கள் ரூஹானியத்துள்ளதாக, உயிரோட்டம் உள்ளதாக, அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதி பெற்றதாக இருக்கும். உள்ளம் சுத்தமானதாக இருந்தால்தான். எனவே தான் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டிய கெமிக்கல் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டிய வெப்பன்ஸ், ஆயுதம் என்ன? ஸகாலத்துல் கல்பி ஸிக்ருல்லாஹ் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஜிக்ருக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. ஜிக்ரு எந்த அளவுக்கு ஜிக்ரின் மூலமாக எங்களுடைய நாவுகள் நனையுமோ அந்த அளவுக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அகலும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இஸ்லாத்திலே எத்தனையோ விதமான அமல்கள், இந்த எல்லா அமல்களையும் என்னால் எடுத்து நடக்க முடியாது.
எனக்கு ஒரு அழகிய ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அதன் மூலமாக நான் அல்லாஹ்வுடைய ரிதாவை அடைந்து கொள்ள வேண்டும், நரகத்தை விட்டு நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சொர்க்கத்துக்குரியவனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அற்புதமான, இலகுவான, லேசான, சிம்பிளான ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு, அந்த சஹாபிக்கு சொன்ன பதில் என்ன? லா யஸாலு லிசானுக ரத்பன் பிஸிக்ரில்லாஹ் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். உனக்கு சொர்க்கம் வேண்டுமா, நரகத்தை விட்டு விமோச்சனம் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய ரிதானை சொல்லக்கூடிய திருப்தி வேண்டுமா, உள்ளத்தில் அமைதி வேண்டுமா, அத்தனைக்கும் ஒரே ஒரு மருந்து, சிம்பிளான மருந்து என்ன தெரியுமா? உன்னுடைய நாவு எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் நனைந்து கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய நாவு எந்த அளவுக்கு ஜிக்ரின் மூலமாக நனையுமோ அந்த அளவுக்கு உனக்கு சொர்க்கம் கட்டாயமாகிவிடும், நரகத்தை விட்டும் அபயம் கிடைத்துவிடும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைத்துவிடும். உலகத்தில் நீ இரவு பகலாக ஓடோடி உழைக்கின்றாய், கஷ்டப்படுகின்றாய், எதற்காக? உன்னுடைய உள்ளம் அமைதி அடைய வேண்டும் என்பதற்காக. அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்களுக்கு உள்ளம் அமைதி வேண்டுமா? பணத்தை சம்பாதிப்பதன் மூலமாக உங்களுக்கு அமைதி கிடைக்க மாட்டாது. நீங்கள் நினைத்தவைகளை உலகத்தில் சாதிப்பதன் மூலமாக மன நிம்மதி கிடைக்க மாட்டாது. மன நிம்மதியை அல்லாஹ் எங்கே வைத்திருக்கின்றான்? ஜிக்ரில் வைத்திருக்கின்றான். அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். எந்த அளவுக்கு ஜிக்ரோடு எம்மை தொடர்பு படுத்துவோமோ, எந்த அளவுக்கு எங்களுடைய நாவுகள் ஜிக்ரிலேயே திளைத்திருக்குமோ அந்த அளவுக்கு மன நிம்மதி கிடைக்கும். இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனிநபரை எடுத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவன் மன நிம்மதி இழந்து, பிரச்சனைகளுக்கு உட்பட்டு அவனுக்கு தலை வருத்தம், பிரஷர் கூடி, பல்வேறுபட்ட நோய்களுக்கு ஆளாகிக் கொண்டிருக்கின்றான். அத்தனைக்கும் அல்லாஹ் எங்கே மருந்தை வைத்திருக்கின்றான்? ஜிக்ரிலே அல்லாஹ் மருந்தை வைத்திருக்கின்றான். எனவே இந்த ஜிக்ர்கள் அனைத்தையும் ஒரு மனிதனுக்கு சரியான முறையில் புகட்டி, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றி மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடியதுதான் தரீக்கத். இதற்காக வேண்டிதான் தரீக்கத். தரீக்கத் என்று சொன்னால் தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. உள்ளத்தினுடைய படித்தரங்கள் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பட்டியலிட்டு காட்டுகின்றது. நீண்ட விளக்கங்கள் சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றேன். 7 விதமான நஃப்ஸுகள் இருக்கின்றன. இந்த நஃப்ஸை ஒரு மனிதன் அடக்காமல், அந்த நஃப்ஸை பக்குவப்படுத்தாமல் ஒரு மனிதன் என்ன செய்தாலும் அவனுக்கு ஒன்றும் சரிவர மாட்டாது. செய்கின்ற அமல்களில் கூட திருப்தி இருக்க மாட்டாது. செய்கின்ற அமல்களில் கூட ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்க மாட்டாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அதுவிக்க நஃப்ஸுக்கல்லதி பைன ஜன்பை. உன்னுடைய விரோதிகளில் எல்லாம் மிகப்பெரிய விரோதி யாரு தெரியுமா? இன்றைக்கு என்கிற விரோதி என்று நாம யார் யாரையோ பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஷைத்தான் எங்களுடைய விரோதி என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷைத்தானை விடவும் மிகப்பெரிய விரோதி உனக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் யார் தெரியுமா? ஆதா அதுவிக்க நஃப்ஸுக்கல்லதி பைன ஜன்பை. உன்னுடைய 2 ஷோல்டர், 2 தோள் புஜத்துக்கு மத்தியில் உனக்குள்ளாலேயே இருக்கக்கூடிய ஓண்ட நஃப்ஸ் இருக்கின்றது, இதுதான் மிகப்பெரிய விரோதி. இந்த விரோதியை நீ அடக்கினால் நீ வெற்றி பெற்று விடுவாய். அதை தான் குர்ஆன் சொல்லுகின்றது, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. கத் அஃப்லஹ மன் ஸக். பல விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியமிட்டு சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த நஃப்ஸை பற்றி சொல்லுகின்றான். இந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்தியவர்கள், பரிசுத்தமாக்கியவர்கள் மாத்திரம் வெற்றி பெற்றவர்கள். சத்தியமாக, நிச்சயமாக அவர்கள் வெற்றியாளர்கள். யாரெல்லாம் உள்ளத்தை பற்றி பொருட்படுத்தவில்லையோ, கேலஸாக இருந்து விட்டார்களோ, வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. இந்த நஃப்ஸை அழுக்கடைய செய்தவர்கள் நிச்சயமாக தோல்வி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எனவே நம் மனிதனுடைய விரோதிகளில் எல்லாம் மிக பெரிய விரோதியாக இருக்கக்கூடிய இந்த நஃப்ஸினுடைய பல படித்தரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அத்தனை படித்தரத்தையும் மிஞ்சியவர்கள் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்றவர்கள்.
அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நஃப்ஸினுடைய படித்தரங்களை நமக்கு குர்ஆனை வைத்து நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய மஷாயிஹ்மார்கள் தரீக்கத்தில ஒவ்வொரு ஷேഖ்மார்களும் அந்த நஃப்ஸினுடைய படித்தரங்கள் ஆக படுமோசமான நஃப்ஸுகள் என்ன, நஃப்ஸினுடைய படித்தரங்கள் 7 விதமான படித்தரங்கள் இருக்கின்றது. நஃப்ஸ் அம்மாரா, இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நிச்சயமாக இந்த நஃப்ஸ் எப்பொழுதும் தீயதை கெட்டதை கொண்டு எங்களை பணிக்கக்கூடியது, எங்களை ஆர்டர் பண்ணக்கூடியது, கெட்டதை செய்வதன் பக்கமே எங்களை ஏவிக்கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த நஃப்ஸ். அப்ப நஃப்ஸ் அம்மாரா, இந்த நஃப்ஸ் அம்மாராவை எதை கொண்டு அடக்க முடியும்? இறைநேசர்கள் ஷேഖ்மார்கள், எங்களுடைய ஷேഖ் நாயகம் அபுல் ஹசன் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட எங்களுடைய மஷாயிஹ்மார்கள் அத்தனை பேர்களும் இந்த நஃப்ஸை அடக்குவதற்கு பயன்படுத்திய யூஸ் பண்ணின வெப்பன்ஸ் எது? ஜிக்ருல்லாஹ். இந்த ஜிக்ரை தன்னுடைய ஒவ்வொரு மூச்சும், விடுகின்ற மூச்சு, இழுக்கின்ற மூச்சு, ஒவ்வொன்றையும் ஜிக்ராக அமைத்துக் கொண்டார்கள். அந்த ஜிக்ரை ஷைத்தானை விரட்டும் ஒரு ஆயுதமாக, நஃப்ஸை அடக்கும் ஒரு ஆயுதமாக அவர்கள் யூஸ் பண்ணினார்கள். எனவே அல்லாஹ்விடத்திலே ஆக உயர்ந்த ஸ்தானங்களை பெற்றுக் கொண்டார்கள். அந்த ஜிக்ரின் மூலமாகத்தான் நஃப்ஸ் அம்மாராவை அடக்க முடியும். எந்த அளவுக்கு ஜிக்ரோடு நாம் திளைத்திருப்போமோ அந்த அம்மாரான்னு சொல்லக்கூடிய அந்த நஃப்ஸை அடக்கி 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 அந்த அப்படியே அதை அடக்கி ஜிக்ரின் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது நஃப்ஸ் இரண்டாவது படித்தரத்தை அடைகின்றது. நஃப்ஸ் லவ்வாமா, லவ்வாமான்னு சொல்லக்கூடிய இரண்டாவது படித்தரம். இதுவும் மோசமான ஒரு நஃப்ஸ் தான். இதையும் ஜிக்ரின் மூலமாக ஷேഖ்மார்கள் காட்டித்தரக்கூடிய அந்த தரீக்கத்தினுடைய அந்த பாதையின் மூலமாக ஒரு மனிதன் பயணிக்கும் பொழுது லவ்வாமான்னு சொல்லக்கூடிய நஃப்ஸின் இரண்டாவது படித்தரத்தையும் தாண்டி மூன்றாவது படித்தரம் முல்ஹிமா, நஃப்ஸ் முல்ஹிமா சொல்லக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு அவன் செல்லுகின்றான். இந்த ஒவ்வொரு படித்தரத்தையும் எதன் மூலமாக அவன் உயர்கின்றான், மேல் ஒவ்வொரு படிக்கும் மேலே செல்லுகின்றான் என்று சொன்னால் தரீக்கத்தின் மூலமாக, ஜிக்ரின் மூலமாக. ஷேഖ்மார்கள் காட்டித்தரக்கூடிய ஜிக்ர்கள் எங்கேயோ உள்ளது ஒன்று அல்ல, குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி பொறுக்கி நம்மை பக்குவப்படுத்துவதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஜிக்ர்களை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த ஜிக்ரின் மூலமாக அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா என்று சொல்லக்கூடிய மூன்றாவது படித்தரத்தையும் அவன் தாண்டி விட்டால் அடுத்த நஃப்ஸினுடைய நாலாவது படித்தரம் முத்மஇன்னா. முத்மஇன்னாடு சொல்லக்கூடிய படித்தரம் அது உயர்ந்த ஒரு படித்தரம். இந்த முத்மஇன்னாவின் மூலமாகத்தான் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அந்த ஜிக்ரை கொண்டு ஒரு மனிதனுடைய நஃப்ஸ் முத்மஇன்னாடு சொல்லக்கூடிய படித்தரத்தை அடைகின்றது. இறைநேசர்கள் அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமாவை தாண்டி முத்மஇன்னாடு சொல்லக்கூடிய அந்த படித்தரத்துக்கு தங்களுடைய நஃப்ஸை ஆளாக்கியதும் அவர்கள் பரிபூர்ணத்துவம் பெற்று விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட பரிபூர்ணத்துவம் பெற்ற அந்த ஆத்மாக்களை பார்த்துதான் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஏ அமைதி அடைந்த முத்மஇன்னாது சொல்லக்கூடிய உயர் படித்தரத்தை அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக், இப்பொழுது உலகத்துக்கு நீ அனுப்பப்பட்ட நோக்கத்தை நீ பரிபூர்ணப்படுத்தி விட்டாய், எனவே உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ மீண்டு வருவாயாக. நாலாவது படித்தரம் முத்மஇன்னா. அந்த முத்மஇன்னாவை அடைந்தவர்கள் அடுத்து ஐந்தாவது ராதியா, ஆறாவது மர்தியா, ஏழாவது பரிபூர்ணத்துவம் அடைந்த நஃப்ஸ் அன்-நஃப்ஸுல் காமிலா. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, முத்மஇன்னாடு சொல்லக்கூடிய தரஜாவை ஸ்டேண்டை அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக் ராதியத்தம் மர்தியா, நீ அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலைமையில், அல்லாஹ்வினால் நீ பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலைமையில் நீ ரிட்டன் மீண்டு வந்து ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னதி, என்னுடைய உண்மை அடியார்களோடு சுவர்க்கம் நுழைந்து, என்னுடைய உண்மை அடியார்களோடு இணைந்து என்னுடைய சுவர்க்கத்தில் நீ நுழைந்து விடுவாயாக. அதுதான் காமிலா என்று சொல்லக்கூடிய ஏழாவது படித்தரம். இந்த 7 படித்தரத்தையும் தாண்டியவர்கள் தான் இறைநேசர்கள், எங்களுடைய ஷேഖ்மார்கள்.
இதையெல்லாம் நமக்கு உணர்த்தி காட்டி இருக்கின்றார்கள். தாம் பெற்றது தம்மோடு நின்றுவிடக் கூடாது என்று சொல்லி கியாமத் நாள் வரைக்கும் வருகின்ற தன்னுடைய முரீதீன்கள், தங்களுடைய தரீக்கத்தை சேர்ந்த இஹ்வான்கள் இந்த படித்தரங்களை எல்லாம் அடைய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உள்ளத்தில் வெற்றி பெற்று அவர்கள் செய்கின்ற எல்லா அமல்களையும் உயிரோட்டம் உள்ளதாக, ருஹானியத்துள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கோடு நமக்கு தரீக்கத்துக்களின் மூலமாக அல்லாஹுவை நெருங்கக்கூடிய வழிவகைகளை காட்டி தந்துவிட்டு சென்றவர்கள் எங்களுடைய மஷாயிகுமார்கள். எனவே இந்த ஜிக்ர்கள் மிகவும் பெருமதி வாய்ந்தது. எல்லா நிலைமைகளிலேயும் ஜிக்ரோடு தொடர்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் தொழுகின்ற தொழுகைகள் உயிரோட்டம் உள்ளதாக, கரண்ட் கனெக்ஷன் உள்ளதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அங்கே உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். இல்லாட்டி பாங்க சொல்லியாச்சு, வந்தாச்சு, தக்பீர் கட்டியாச்சு, எல்லாரும் ருக்குக்கு போற மாதிரி குனிஞ்சாச்சு, சுஜூதுக்கு போயிட்டாச்சு, தொழுதாச்சு, ஓடியாச்சு, உள்ளத்தில எந்த பக்குவமும் இருக்க மாட்டாது. இப்படிப்பட்ட நிலைமையில உள்ளத்தை ருஹானியத்துள்ளதாக ஆக்கி நஃப்ஸை பக்குவப்படுத்தி தொழுதவர்கள் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். இப்படிப்பட்ட உள்ளத்தில் கனெக்ஷனோடு, அல்லாஹ்வுடைய கனெக்ஷனோடு, இறையச்சத்தோடு, உள்ளச்சப்பாட்டோடு தொழுகின்ற தொழுகையாளிகள் தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்றவர்கள். உள்ளச்சம் இல்லாமல், ஹுஷூ ஹுது என்று சொல்லக்கூடிய அந்த கனெக்ஷன் ருஹானியத் இல்லாமல் தொழுகின்ற தொழுகையாளிகள் அவர்கள் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார். எனவே உள்ளங்களை பக்குவப்படுத்த வேண்டும். அதற்காக வேண்டிதான் நமக்கு தரீக்கத்து தரப்பட்டிருக்கின்றது. தரீக்கத்தில் எந்த அளவுக்கு நாம் இருக்கின்றோமோ அதே மாதிரி எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நாம அடிக்கடி ஜாவியாக்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு வந்து தரீக்கத்தோடு தொடர்புடையவர்களாக இருப்பதை போன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், எங்களுடைய மனைவி, பெண் பிள்ளைகள், இவர்களிடத்திலேயும் இந்த முக்கியத்துவத்தை உணர்த்தி அந்த தரீக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அன்றாட ஔராதுகளை தவற விட்டு விடாமல் வீட்டில் இருக்கின்றவர்களும் ஓதி வருகின்ற ஜிக்ரில் திளைக்கின்ற நிலைமைகளை வீட்டுடையவர்களிடத்திலேயும் ஏற்படுத்த வேண்டும். சின்னன் சிறார்கள் இவர்கள் சுவர்க்கத்து சிட்டுகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள், பாவங்களுக்கு பெரும் பெரும் நெருப்பு மலைகள் பொழியப்படும். ஆனால் பொழியாமல் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருப்பது எதற்காக வேண்டி தெரியுமா? மூன்று அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களில் 3 பேர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். உலகத்தில் நடமாடக்கூடிய கால்நடைகள் இருக்கின்றது, ஆடு மாடு ஒட்டகங்கள், ஐயறிவு படைக்கப்பட்ட அந்த மிருகங்கள், அதே மாதிரி உலகத்தில் நடமாடக்கூடிய இந்த சின்னன் சிறார்களும் கால்நடைகளும் நடக்க முடியாமல் குனிந்து ருக்குவில் இருப்பதை போன்று நடந்து செல்லுகின்ற வயது முதிர்ந்த வயோதிபர்கள், இந்த 3 பிரிவினர்களும் உலகத்தில் இல்லை என்று சொன்னால் லசுப்ப அலைக்குமுல் அதாபு ஸப்பா கமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மனிதர்கள் செய்கின்ற பாவங்களுக்கும், அட்டூழியங்களுக்கும், அநியாயங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே இருந்து அதாபுகள் பொழியப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஆனால் பொழியப்படாமல் இந்த உம்மத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார்? இந்த சின்னன் சிறார்களும், வயது முதிர்ந்த நடக்க முடியாத வயோதிபர்களும், கால்நடைகளும். இவைகளுக்கு கொண்டுதான் அல்லாஹ் ஏனையவைகளுக்கு, ஏனைய படைப்பினங்களுக்கு ரஹ்மத்து செய்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியையும் கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். தரப்பட்ட நேரம் நிறைவு பெறுகின்றது. எங்க எல்லோருக்கும் தெரியும், இந்த மாதம் ரஜப் மாதம் கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக யாத்திரையை மேற்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தில் கண்ட கனவு அல்லாது விழிப்பில் தன்னுடைய ரூஹோடும் உடம்போடும் தான் உறங்கிக் கொண்டிருந்த இடத்தின் சூடு ஆறுவதற்கு முன்னால் மிக நீண்ட பிரயாணத்தை, பல வருடங்கள் செடுக்கக்கூடிய பிரயாணத்தை அவர்கள் போய் முடித்து விட்டு வந்தும் சேர்ந்து விட்டார்கள். மியாராஜின் பயணம் நம்ம எல்லோருக்கும் தெரியும்.
சிதறத்துல் மக்கமா நகரத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கிருந்து 7 வானத்தை தாண்டி சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி அல்லாஹ்வை நேருக்கு நேர் சந்தித்து அல்லாஹ்விடத்திலிருந்து 3 விதமான கிஃப்ட்கள். இந்த உம்மத்தில ஷிர்கை தவிர்த்து எந்த பெரிய பாவத்தை செய்த ஒரு மனிதனும் தன்னுடைய கடைசி தருவாயில் உடம்பெல்லாம் அவனுடைய ரூஹு பறிக்கப்பட்டு கடைசியாக தொண்டை குழிக்கு ரூஹு வந்து விட்டது. தொண்டை குழியை தாண்டினால் அவன் மரணித்து விடுவான். அந்த தொண்டை குழியில் மாத்திரம்தான் ரூஹு இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களை நினைத்து பஞ்சாதாபப்பட்டு அல்லாஹ்விடத்தில் உண்மையான தௌபா செய்தால், யா ரசூலல்லாஹ், உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக. எதற்காக? இந்த உம்மத்தில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகாமன் மஹ்மூதான்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மட்டும் சொந்தமாக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை அல்லாஹ் கொடுத்ததற்கு பின்னாலும் சந்தோஷம் இல்லாமல் ஏன் உம்மத்தில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் நான் சந்தோஷம் அடைய மாட்டேன், திருப்தி அடைய மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்களே. எனவே இந்த உம்மத்தை மன்னித்தால், அவர்கள் செய்கின்ற பாவங்களை மன்னித்து விட்டால் எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுவார்களே என்பதற்காக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அப்பேற்பட்ட தௌபாவினுடைய வாசலை ஆக இறுதி செகண்டில் கூட அல்லாஹ் கொடுத்தவங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அந்த கிஃப்ட் நாராஜின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள் ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த 2 ஆயத்துக்கள் நாராஜின் பொழுது கொடுக்கப்பட்டது. 50 வக்த் தொழுகைகள் நாராஜின் பொழுது கொடுக்கப்பட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமார் 9 விடுத்தங்கள் திருப்பி அனுப்பி இந்த உம்மத்துக்கு 5 வக்தாக குறைத்து கொடுத்தவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இங்கே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு பயங்கரமான ஈமானுக்கு விளை வைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்காக வேண்டி இந்த சந்தர்ப்பத்தில் இதை இந்த உம்மத்துக்கு ஞாபகப்படுத்துவது நம் மீது தலையாய கட்டாய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானத்தை தாண்டி சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காப கௌசைனி அவ் அத்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தூர் சீனா மலைக்கு அழைத்து 70000 திரைகளுக்கு பின்னால் தான் அவர்களுக்கு தன்னுடைய நூறில் ஒளியில் இருந்த ஒரு துளியை காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கூட பார்ப்பதற்கு அவர்களால் முடியாமல் அவர்கள் மயங்கி விழுந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்த திரையும் இல்லாமல் நேருக்கு நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்தார்கள். இங்கே நாம் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு 7 வானத்தை தாண்டி சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி அங்கே போய் சந்தித்தார்கள் என்று சொன்னால் எங்களுடைய புத்தி என்ன சொல்லும்? அப்படி என்றால் அல்லாஹ் அங்கேதான் இருக்கின்றான் என்ற ஒரு சிந்தனை வருகின்றதா இல்லையா? அல்லாஹ்வுக்கு இருப்பதற்கு எந்த இடமும் அவசியமற்றது. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன், அல்லாஹ் உருவம் அற்றவன், அல்லாஹ்வுக்கு எந்த உருவமும் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சந்தித்தார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய புத்திக்கு எட்டாத, புத்திக்கு அப்பாற்பட்ட விடயம். சொல்லப்பட்டிருக்கின்றது, சந்தித்தார்கள், எந்த திரையும் இல்லாமல் அவர்கள் பேசினார்கள், சந்தித்தார்கள். காப கௌசைனி அவ் அத்னா, அவ்வளவுதான். ஈமான் கொள்ள வேண்டுமே தவிர அதை ஆராய்வதற்கு நமக்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. நாராஜனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் எங்களுடைய புத்திக்கு எட்டாதது. அதற்காக வேண்டி அப்படி ஒன்றும் நடந்து இல்லை என்று சொல்லி பொய்ப்பித்தால், குர்ஆனை ஹதீஸை பொய்ப்பித்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து அத்துணை நபிமார்களையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில சந்தித்தார்கள், பேசினார்கள். பின்னால் அவர்களை நிப்பாட்டி தொழுவித்தார்கள். எங்களை புத்தி கெட்டுமா? எவ்வளவோ காலத்துக்கு முன்னால் உலகத்தை விட்டு மறைந்து மன்னரைக்கு சென்றவர்கள் எப்படி அங்கு வந்தார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி அவர்கள் தொழுதார்கள் என்றெல்லாம் சிந்தனை கேட்டாத விஷயங்கள். ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். நடந்தது உண்மை என்பதை இஸ்லாம் நமக்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் 7 வானத்தையும் தாண்டி சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி அங்கே அழைத்தது அல்லாஹ் அங்கே இருக்கின்றான் என்பதற்காக அல்ல,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை யாருக்கும் கொடுக்காத ஒரு ஸ்தானத்தை அல்லாஹ் கொடுத்து மென்மேலும் அவர்களை மேன்மைப்படுத்தி கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அப்படிப்பட்ட யாருக்கும் செல்ல முடியாத ஒரு இடத்துக்கு அவர்களை அழைத்தானே தவிர அல்லாஹ் அங்கு இருக்கின்றான் என்று அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு இருப்பதற்கு எந்த ஒரு இடமும் தேவையில்லை. நாம் இன்று நம்மில் அநேகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை போன்று இன்னல்லாஹ அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான், அர்ஷில் தான் இருக்கின்றான் என்று சொல்லி நம்முடைய புத்தி குர்ஆனுக்கு நேரடி விளக்கங்களை பார்த்து எங்களுடைய ஈமானை இழக்க வைப்பதற்கு எத்தனையோ கூட்டங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. அந்த அர்ஷை படைத்தவனும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் தான். அந்த அர்ஷ் படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் எப்படி இருந்தானோ அதே மாதிரி அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவனாக அரிசிலத்தான் அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொன்னால் அரிசிக்கு ஒரு அளவு இருக்கின்றது. அப்ப இந்த அளவுதான் அல்லாஹ் என்று வந்துவிடும். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அவன் இப்படிப்பட்டவன் யாரினாலும் யூகிக்க முடியாது. அல்லாஹ் உருவமற்றவன் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருப்பதை போன்று பார்க்கின்றவைகள் எல்லாம் எல்லாமே அல்லாஹ் தான் என்று சொல்லி ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய மிக மோசமான கொள்கைகள் மக்களுக்கு மத்தியில, குறிப்பாக நாங்களும் தரிக்காவாதிகள் தான் என்று சொல்லிக் கொண்டே தரிக்காக்களுக்குள்ளால் இப்படிப்பட்ட நஞ்சுகளை ஈமானை விளைவிக்கக்கூடிய இந்த பொல்லாத விடயங்களை உட்புகுத்தி மக்களை திசை திருப்பக்கூடிய எத்தனையோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது, நடந்திருக்கின்றது. எத்தனையோ எங்களுடைய தரீக்கத்தை சேர்ந்த எத்தனையோ இஹ்வான்கள் இதை நம்பி அவர்களும் தரீக்கத்துக்காரர்கள் தானே, சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்காரர்கள் தானே என்று சொல்லி நம்பி அவர்களுடைய வலையில் வீழ்ந்தவர்கள், சிக்கியவர்கள் எத்தனையோ பேர்கள். அல்லாஹ் அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் உருவமற்றவன், அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன், அல்லாஹ்வுக்கு இருப்பதற்கு அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் காலங்கள் நேரங்கள் அனைத்தை விட்டும் அப்பாற்பட்டவன். இந்த ஒரு பிரிவினர்கள் அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கின்றது, அல்லாஹ்வுக்கு கை இருக்கின்றது, கால் இருக்கின்றது என்று சொல்லி குர்ஆனுடைய வெளிரங்க கருத்துக்களுக்கு கருத்து கொடுத்து இஸ்லாத்தை விட்டு மக்களை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மிக பயங்கரமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய சின்னஞ்சிறார்கள் இருக்கின்றார்கள். இஸ்லாம் பாடம் என்று சொல்லி வேறு வேறு விடயங்கள் இன்று போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹுவை பல பிரிவாக பிடித்து, அல்லாஹுவை பல பிரிவாக பிரித்து மக்களுக்கு பிள்ளைகளுடைய உள்ளங்களில் விஷத்தை ஊட்டக்கூடிய ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே சின்ன வயசிலிருந்து பெற்றோர்களுடைய ஒரு பொறுப்பு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்கணும். அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன், அல்லாஹ் அரிசில் தான் இருக்கின்றான் என்று நாம நம்பிவிடக் கூடாது. ஐனமா குந்தும் பகுவமாக்கும், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் இன்னென்ன இடத்தில் இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு ஒரு இடத்தை மட்டுப்படுத்துவது அது நம்மை ஷிர்கின் பக்கம், ஷிர்கையும் தாண்டி இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய குஃப்ரியத்தான மத நம்பிக்கைகள் என்பதை நாம் மனதில் வைத்து இப்பேற்பட்ட கொள்கைகள் இன்று பரவலாக மக்களுக்கு மத்தியிலே புகுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகவும் பொறுப்பான ஒரு காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ந்து வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன்களுடைய ஈமான்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய தரீக்கத்தினுடைய ஷேக்மார்களுடைய பரக்கத்தை கொண்டு, ஃபைல் பரக்கத்துகளை கொண்டு, கராமாத்துகளை கொண்டு, ஹுர்மத்துகளை கொண்டு அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளுடைய, எங்களுடைய குடும்பங்களுடைய, எங்களுடைய சகோதரர்களுடைய எல்லோருடைய ஈமானையும் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய ஜிக்ரிலேயே சலாவும் சதாவும் எங்களை ஈடுபடுத்தி அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் பெற்ற மக்களாக, அதன் மூலமாக எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தியவர்களாக, எங்களுடைய நஃப்ஸுகளை உயர்த்தியவர்களாக, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் இந்த ஜிக்ரின் மூலமாக அகற்றியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் மேன்மை பெற்றவர்களாக, சொர்க்கத்துக்கு தகுதியுள்ள மக்களாக மாறக்கூடிய தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்து நிரப்பமான ஈமானோடு வாழ்ந்து மறைக்கின்ற தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வமா அலைனா இல்லல் பலாக் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம் வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இல்லா லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.